கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று வாசிக்கிறோம். அநேக நேரங்களிலே அநேக காரியங்களை நினைத்து நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் நன்மை செய்து நாம் பாட அனுபவிக்கும் பொழுது, நன்மை செய்து தீமையை நாம் அனுபவிக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்குள்ளாய் சோர்வு வந்து விடுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கூட நாம் தளர்ந்து போகாதபடி இருப்போமானால் நாம் செய்த நன்மைகளுக்கு ஏற்ற பிரதிபலனை நாம் அறுப்போம் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் நன்மையை விதைத்திருக்கும் பொழுது ஏற்ற நேரத்திலே அதற்குரிய பிரதிபலனை நிச்சயமாகவே நாம் காண்போம். ஆகவே சோர்ந்து போகாமல் நாம் தெய்வ சமூகத்திலே அவற்றை அர்ப்பணித்து நாம் காத்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடக்கும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்கிறார். மற்றவர்களுடைய உபத்திரவத்தை பார்த்து ஒருவேளை நாம் சோர்ந்து போகலாம். இப்படிப்பட்ட சோர்வுகளும் நம்மிடையே வர வேண்டாம் என்று தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் அவைகள் மகிமையாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் சோர்ந்து போகாதபடி ஒருவரை ஒருவர் தேவ வசனத்தினாலே நாம் தேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று வாசிக்கிறோம். நாம் சோர்ந்து போகாதபடி நாம் செய்கிற நன்மைகளை, நாம் செய்கிற நற்கிரியைகளை நாம் தொடர்ந்து செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மகிமையும் கனத்தையும் நாம் அழியாமையும் தேடும் பொழுது தேவன் நமக்கு அதற்குரிய பலனை அளிப்பதோடு மாத்திரமல்ல, அவர் நமக்கு நிச்சயமாகவே அவர் நித்திய ஜீவனை அளிக்க அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். இந்த சோர்வு மனிதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிற அளவுக்கு அது மிகவும் ஆபத்தானது. அதை நாம் யோனா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அந்த யோனா தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கசப்பு ஏற்பட்டதினாலே அவன் சோர்ந்து போய் சொல்லுகிறான், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுமதிப்போமானால் நாம் சோர்ந்து போய் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நேராய் தள்ளப்படுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை தேவன் தேற்றுவதற்கு நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆகவே நாம் ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம். ஏசாயா 57ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே தேவன் சொல்லுகிறார், நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதில்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின என் ஆத்மாவும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே என்று சொல்கிறார். நம்மை உண்டாக்கின தேவன் நம்மோடு கோபமாய் இருப்பதில்லை, வழக்காடுவதில்லை என்கிறார். ஏனென்றால் நான் உண்டு பண்ணின ஆத்மா சோர்ந்து போகுமே என்று சொல்லுகிறார். நான் சோர்ந்து போவதை கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விரும்பவில்லை. ஆகவே நம்மை சோர்வுக்குள்ளாக்குகிற எந்த சூழ்நிலையும் நம்மை அணுகாதபடி நம்மை பாதுகாக்க அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் எதை விதைத்தோமோ அதை இரட்டத்தனையான பலனாய் நாம் அறுவடை செய்ய கர்த்தர் நமக்கு பலன் தருவார். ஆகவே நாம் தளர்ந்து போகாதபடி ஆவியிலே ஆத்மாவிலே பலன் கொண்டு தைரியம் உள்ளவர்களாய் அவைகளை நாம் எதிர்கொள்ளும் பொழுது ஏற்ற காலத்திலே நாம் அதற்கேற்ற நன்மைகளை அறுவடை செய்வோம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். தேவன் நாம் சோர்ந்து போவதை விரும்பாத தேவன், அத்தனை நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து நற்கிரியைகளை செய்யுங்கள். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களுக்கு பதில் தருவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, சோர்ந்து போன உடைய பிள்ளைகளுக்கு உடைய தெய்வீக பலனை கொடுப்பீராக. ஆவியிலே ஆத்மாவிலே பலன் தந்து தைரியப்படுத்தி நடத்தும்படியாய் தொடர்ந்து அதற்கேற்ற பலனை பிள்ளைகள் கண்கள் காணும்படியாய் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க ஏழுமங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.